வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம யூனிஃபார்ம் தான் பார்க்கலாம். என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க யூனிஃபார்ம் சொல்லிக் கொடுங்கன்னு. இன்றைக்கி காலர் வச்சு நம்ம யூனிஃபார்ம் பார்க்க போகிறோம். இது வந்து 5 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. டாப்ஸுக்கு உயரம் வந்து 42 இன்ச்சு. 42 இன்ச்சில் நம்ம அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 டாப்ஸுக்கு. இன்றைக்கி வந்து டாப்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஃபேண்ட்டு, அடுத்த நாள் வந்து கோட்டு. உங்களுக்கு 3 வந்து தனித்தனியாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஒன்றுலேயே வந்து கட்டிங் டிச்சிங் 2 சேர்த்து. இப்போ வந்து நான் 12 இன்ச்சு வந்து அகலம் எடுத்து கரையை வந்து தள்ளி போட்டிருக்கேன். அதாவது வந்து 2 கரை இருக்கும் இல்லையா, 4 பக்கம் இருக்கும் கரை, அது வந்து தள்ளி போட்டிருக்கேன். 12 இன்ச்சுக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அந்த பக்கம் இருக்கிறத நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். கை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது. ஏன்னா கைக்கு வந்து அவங்க 10 எடுத்து கொடுத்துருக்காங்க. டாப்ஸ் உயரம் மட்டும்தான் வருது. நெக்கு வந்து 3 இன்ச்சு. ஷோல்ட்ரு வந்து நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் வந்து சும்மா நான் இந்த கிளாத்லேயே பைப்பிங் பண்ணி நான் வந்து கையை வந்து தைக்க போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே அடிச்சு விடணும் அப்படின்னா வந்து 4.25 வச்சுக்கோங்க. நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ வந்து ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கேன். 7 இன்ச்சு வச்சுட்டு மார்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு வைக்க போகிறேன். ஏன்னா வந்து சுற்றளவு 10 இன்ச்சு, அதில் 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி 9.5 வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஓப்பன் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. ஓப்பனுக்கு வந்து சுற்றளவு வந்து நான் 11 இன்ச்சு வைக்கிறேன். 11 இன்ச்சு வச்சுருக்கேன் ஓப்பனுக்கு சுற்றளவு. ஏன்னா நம்ம அதுக்கே 1.5 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிடுவோம். அதனால் வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் தள்ளி தான் நான் கட் பண்ணுறேன் ஓப்பனுக்கு. இப்போ நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டருக்கு வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆங்கிள் வந்து 7 இன்ச்சு. இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கரையிலேருந்து கட் பண்ணுங்கள். கரையை வந்து தனியாக விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் இன்னொரு கரை இருக்கா, இந்த பக்கம் தான் நம்ம கையை கட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நமக்கு லைன் வரணும். இந்த மாதிரி லைன் வர்றதுக்கு வந்துட்டு கைக்கும் அதே மாதிரி நமக்கு லைன் வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது வந்து ஆம்கோல் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு கிராஸாக ஷோல்டர் கட் பண்ணிடுங்க. ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் வந்து 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணிடுங்க. குடஞ்சி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கு கட் பண்ணிடலாம். கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஓப்பனுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கையும் வந்து கட் பண்ணிடலாம். கை வந்து இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் போட்டிருக்கேன் நான். இந்த ஓரத்தில் மட்டும் நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் தான் அடிப்பக்கம் போயிடும். அது வேறு வழி இல்லை, 10 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் அடியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட உயரம் வந்து 15 இன்ச்சு. 15 இன்ச்சு வச்சுக்கோங்க. அகலம் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து மேலேருந்து கை மார்க் பண்ணிக்கலாம். கையோட அடிப்பக்கம் உயரம் வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கரையை விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேலேருந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மடித்து தைக்கலாம் விட தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம ஃபேண்ட்டு கிளாத் வச்சு தைக்க போகிறோம். உள்பக்கம் அடித்து திருப்பி மேல் பக்கம் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அதனால் வந்து நான் மடித்து தைக்கிறதுக்கெலாம் கிளாத்து விடலை, அப்படியே தான் கட் பண்ணிக்க போகிறேன் 15 இன்ச்சு வச்சு. இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. கையை அடையாளப்படுத்திட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி கை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேஸ்ட்டு கிளாத் வச்சுருக்கு, நம்ம வந்து கரெக்டாக இந்த லைன் வர மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையை வந்து நான் நேராக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து நேராக கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து இது வந்து பிரிஞ்சிட்டே வருது. இந்த கிளாத் வந்து அவ்வளோவா வந்து ரொம்ப நல்ல கிளாத்துன்னு சொல்ல முடியாது, சுமாராக தான் இருக்குது. பாலிஸ்டர் மிக்சடு இது. அதனால் கொஞ்சம் நம்ம கையிலையும் மூட்டுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கிளாத்து விட்டு நான் தைக்கிறேன். தைச்சிட்டு நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். இது வந்து டிசைன் வரி வரியாக கொடுத்துருக்கனால நம்ம தையல் போட்டதே எதுவுமே தெரியாது. இப்போ அப்படியே மடித்து தைச்சி விட்ருங்க.
ஏன்னா இது கை வந்து நமக்கு அடியில் தான் போகும், மேலே எதுவுமே தெரியாது. கரெக்டாக மடித்து ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இதுக்கு லைனிங்லாம் இல்லை, நம்ம வந்து தையல் போட்டது எதுவுமே தெரியல. இப்போ வந்து கரெக்டாக ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டையும் சேர்த்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து விரித்து போட்டு முன்னாடி கை கட் பண்ணிடலாம். முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணிடுங்க 1/4 இன்ச்சுக்கு. இப்போ அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு கீழே வந்து சமமாக வெட்டிடுங்க. வெட்டினதுக்கப்புறமா நம்ம பேண்ட் கிளாத் வச்சு நம்ம தைக்கணும். இப்போ வந்து நெக்கு வந்து அடையாளப்படுத்தலாம். பேக் சைடு நெக்கு வந்து 1 இன்ச்சு தான் வைக்கிறேன். மேலே ஏற்றியே கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி நெக்கு கட் பண்ணலாம். முன்னாடி வந்து நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். உயரம் 3 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு. ஏன்னா அதுவே நல்லா கழுத்தை ஒட்டி தான் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ரவுண்டு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடிப்பக்கத்தை வந்து அப்படியே எடுத்து விட்டு நம்ம வந்து சென்டரில் வந்து நான் 9 இன்ச்சு 8.5 இன்ச்சு அடையாளம் வச்சு 8.5 இன்ச்சு அடையாளம் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 8.5 இன்ச்சு வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு நம்ம வந்து நேராக கட் பண்ணி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மட்டும் ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு தையல் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்துடணும் நமக்கு. இப்போ வந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். ஓடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது ஃபேண்ட்டு கிளாத்து. 2.5 இன்ச்சு அகலம் உள்ள பீஸ் இது. இதுக்கு நீளம் வந்து நம்ம 8.5 இன்ச்சுனா இதுக்கு ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடைசியாக பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கம் நம்ம ஓடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த ஓடு தையல் போட்டு மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க வந்து அப்படியே மடித்து தைச்சிடுவாங்க. இப்போ கீழே வந்து நம்ம அந்த கட் பண்ணி விட்ருக்கோம் இல்லையா, அதை நல்லா விலக்கி விட்டு நேராக வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு அந்த தையல் போட்ட அளவு அந்த கிளாத்தை மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த நம்ம ஓடு தையல் போட்டோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த தைச்ச அளவுக்கு அடியில் இருக்க கிளாத்து அப்படியே மடித்து கொடுத்து தேய்ச்சி விட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. நல்லா கையில் தேய்ச்சி விட்ருங்க. நீங்கள் மடிப்பு கொடுக்கறது ஒரே அளவாக இருக்கணும். எங்கேயும் கூட குறையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வைக்கிறது ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்கும். பழகிட்டு இருக்கவங்க கூட டக்குன்னு நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து அந்த சென்டரில் போட்டிருக்க ஓடு தையலை நல்லா பிரித்து விட்டு எட்ஜிலே தையல் போட்டுருங்க. இப்போ மேலேருந்து நம்ம வந்து இந்த நேர் பீஸை வைக்கலாம். அதை நல்லா விலக்கி விட்டு கீழே வரைக்கும் தைச்சிருங்க. இந்த மாதிரி விலக்கி விட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ வந்து மேலேருந்து கரெக்டாக அந்த தையல் மேலேயே போடுங்க. தையல் மேலேயே போடுங்க. தள்ளி போட வேணாம். தையல் மேலேயே வச்சு தையல் போடுங்க. இப்போ வந்து அந்த கீழே லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து அந்த தையல் போட்டிருக்க அளவுக்கு மடித்து விட்டு தைச்சி விட்டுறலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம். அந்த ஓடு தையல் எல்லாத்தையும் நம்ம பிரித்து விட்டுறலாம். பிரித்து விட்டு அந்த எட்ஜிலேயே ஓரத்துலேயும் இந்த பக்கம் தையல் போட்டு விட்ருங்க. ஒரு தையல் நூல் எடுத்து விட்டு அந்த ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டு வரலாம். இந்த மாதிரி ஓரத்துலேயே போட்டுவாங்க. இப்போ இதே மாதிரி 2 பக்கம் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடியில் எந்த பீஸ் கொடுக்குறீங்களோ அந்த பீஸை மட்டும் லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணதுலேயே லைட்டாக கொஞ்சத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது நேராக வரத்துக்காக கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நேராக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே வந்து நான் ஒரு ஊக்க குத்தி விட்ருக்கேன், 2 சேர்த்து வச்சு. இப்போ வந்து கீழே கொஞ்சம் தூரத்தில் இருந்து 2 சமமாக இருக்கணும், ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக இருக்கணும். நீங்கள் தையல் போடுறது வந்து சமமாக இருக்கணும், பார்த்துக்கங்க. இப்போ அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு உயரம் வச்சு கட் பண்ணி விட்ருங்க. நான் கொஞ்சோன்னு மட்டும் கட் பண்ணி விட்டேங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 இன்ச்சு உயரம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வந்து இங்கிட்டும் நம்ம வந்து முக்கோணமாக அப்படியே மடித்து விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு. அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். கார்னர் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அது கோட்டு போட்டுட்டா தெரிய போகிறதில்ல. இருந்தாலும் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி பாயிண்ட் வரணும். இப்போ மேலே நல்லா தைச்சி விட்றலாம். மேலே வந்து நம்ம 3 கொக்கி வைக்கணும். 3 கொக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊக்கை கழட்டி விட்டு கரெக்டாக 2 பக்கமும் சமமாக வெட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்துடணும். வந்ததுக்கப்புறமா 2ஐயும் சமமாக கட் பண்ணி விட்டு இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக் அளந்து பார்க்கலாம். 9.5 இன்ச் இருக்குது பாதி. 9.5னா இப்போ வந்து நமக்கு 19 இன்ச் இருக்குது. மொத்தத்துக்கு கழுத்தோட சுற்றளவு வந்து 19 இன்ச் இருக்குது. அதில் பாதி 9.5. அகலம் வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். கேன்வாஸ் வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் போட்டு விட்ருங்க. அகலம் வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இது இப்போ ரவுண்டை போட்டு விட்டுறலாம். ரவுண்டை போட்டதுக்கப்புறம் சுற்றிலும் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றிலும் எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கரெக்டாக 9.5 வரணும். 9.5 வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து கூட குறையாக வராது, சரியாக வரும். இப்போ 9.5 10 இன்ச் இருக்குது. 9.5க்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு குண்டூசி குத்திக்கோங்க. மறுபடியும் ரிவர்ஸில் கூட வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு மறுபடியும் வச்சு பார்த்தாலும் 9.5 வரணும். இந்த மாதிரி வந்துச்சு. நெக்கோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கூட குறைய வராது. நிறைய பேர் வந்து காலர் வந்து வச்சு தைக்க ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த நமக்கு இந்த காலர் வந்து கரெக்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா வரும், இல்லைன்னா கம்மியாக வரும். சரியாக வரலைன்னா வந்து செம்ம டென்ஷன் ஆகும். அதுக்காகவே பயந்துக்கிட்டு நிறையா பேர் வந்து காலர் நெக் டிசைன் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா நானும் வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த காலர் வர்றதுக்கு. ஆனால் இந்தளவுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லித்தர ஆள் இல்லை. நம்ம பார்த்து தான் பழகிக்கிட்டேன் நான். ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தான் சொல்லித்தரேன். கரெக்டாக வந்து நம்ம அளவு எடுத்தோன்னா வந்து காலரும் அந்தளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வராது, சரியான அளவு கிடைக்கும். இப்போ அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபேண்ட்டு கிளாத்தில். இப்போ வந்து நம்ம ஓடு தையல் போட்டுடலாம். அது சுற்றிலும் மடித்து விட்டு ஓடு தையல் போட்டுடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நல்லா அந்த காலரை ஒட்டி அப்படியே அந்த பேசுகிறெல்லாம் தள்ளி விட்டு நம்ம அப்படியே சுற்றிலும் ஓடு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இந்த மாதிரி அந்த பிசுறெல்லாம் வந்துட்டு நல்லா ஒட்டி நம்ம தைச்சி விட்டோன்னா தான் வந்து உங்களுக்கு காலர் வந்து அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து நீட்டாக காலர் அடித்தாச்சு. ஓடு தையல் தான் நான் போட்டிருக்கேன். கடைசியாக நம்ம அதை பிரித்து விட்றலாம். இப்போ இன்னொரு கிளாத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ண அளவுக்கு தையல் போடாதீங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 1/4 இன்ச்சு ஒட்டி மட்டும் தையல் போடாதீங்க. தையல் போடாமல் அது கொஞ்சம் மேலே ஏற்றி நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சதுக்கப்புறமா இப்போ சுற்றிலும் அந்த காலர் எட்ஜிலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. காலர் எட்ஜிலே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த அளவுக்கு தைக்காதீங்க. 2 பக்கமும் இந்த 1/4 இன்ச் அளவுக்கு தைக்க வேணாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நீட்டாக. நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அதாவது நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம்ல மடித்து அதுக்கு கீழே 1/4 இன்ச்சு விடணும். நம்ம அதில் தான் தைக்க போகிறோம். அதாவது யூனிஃபார்ம் கிளாத்து வச்சு அதில் தான் நம்ம தைக்க போகிறோம். 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ சுற்றிலும் அங்கனங்கன கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம திருப்பினா அது மடிப்பு வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அதுக்காக சுற்றிலும் ரவுண்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ கட் பண்ணி விட்டு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா அந்த வந்து இந்த 2 கேப் வரும். அதுக்கப்புறமா அதை நல்லா விரித்து விட்டு கொஞ்சம் அந்தளவுக்கு நம்ம எந்தளவுக்கு தைச்சிருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் தள்ளி நல்லா விரித்து விட்டு தைங்க. ஏன்னா இப்படி தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம காலரை தைச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம எடுத்து மறுபடியும் தைக்கிறது தான் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு தைக்கிறப்ப வந்து அதை நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு காலர் நெக்கு தைக்கிறது. இன்றைக்கி பார்க்குறவங்க அடுத்து வந்து நம்ம இந்த அதாவது வந்து இது வந்து ஜென்ஸ் போடுற ஃபேண்ட்டு கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து யூனிஃபார்முக்கு வந்து ஃபேண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம வந்து கோட்டும் தைக்க போகிறோம், ஃபேண்ட்டும் தைக்க போகிறோம். ஆனால் இது என்னன்னா நம்ம வெட்டினதுமே வந்து நூல் வந்து பெருதுன்னு பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருந்தது. அந்த நூல் எப்படி வெளியில் வராமல் எப்படி தைக்கணுன்றதை அந்த ஃபேண்ட்டுக்கு வந்து நான் கட் பண்ணி கட்டிங் வீடியோவும் டிச்சிங் வீடியோவும் நாளைக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நாளைக்கு பாருங்கள். ஏன்னா அதுக்கடுத்த நாள் வந்து நான் கோட்டு சொல்லித்தர போகிறேன். அதாவது இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு 3 நாளைக்குமே யூனிஃபார்ம் தான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கங்க. பார்த்திங்களா, இப்போ வந்து நான் சொல்லது போல் கொஞ்சம் நம்ம விட்டுட்டு தைச்சிட்டோம். ஃபுல்லாக 2 பக்கமே வந்துட்டு ஒரே அளவாக நம்ம விட்டுட்டு தைச்சிருக்கோம். இப்போ அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து தைச்ச மாதிரி அதை சேர்த்து தைச்சி விட்றலாம். அப்போ சேர்த்து தைச்சி விடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். லைட்டாகனக்குள்ளே கட் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா நார்மலாக கலர் நெக்கு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா மடக்கி விட்டு எடுத்து காமிக்கிறேன். நல்லா கையில் அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து சரியாக வந்துடும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் காலர் நெக்கு. இப்போ அதை நல்லா நம்ம மடக்கி விட்டோன்னா வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து கையில் நல்லா அமுத்தி விட்ருங்க. அமுத்தி விட்டு அந்த பிசுறெல்லாம் வந்து பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. உள்ளே தள்ளி விட்டு நம்ம அப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். தையல் கொஞ்சம் நெருக்கு தையல் வச்சுக்கோங்க. அந்த எட்ஜிலேயே அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுவாங்க. அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒட்டி நீங்கள் போட்டுவாங்க கரெக்டாக. அதை நல்லா உள்ளே மடக்கி விட்டு அந்த தையல் மேலேயே நம்ம வச்சு போட்டு வந்திங்கன்னா தான் அதை நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த நூலெல்லாம் பிரித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டுடலாம். தையல் மேலேயே வச்சு தையல் போட்டுவாங்க. இப்போ வந்து இது முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம்.
முடித்ததுக்கப்புறமா ஷோல்டருக்கு வந்து அமுக்கு தையல் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நாள் நம்ம 2 வருஷத்துக்கு இந்த யூனிஃபார்ம் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர்லாம் பிரியாமல் இருக்கும். அமுக்கு தையல் போட்டுருங்க. முடித்ததுக்கப்புறமா இந்த ஓடு தையல் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுறலாம். நல்லா நூலெல்லாம் சுத்தமாக எடுத்து விட்ருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம எட்ஜிலே தையல் போடலாம். அதாவது அந்த கரெக்டாக நம்ம வச்சு அந்த இது வந்து அடியில் இருக்க கிளாத்தும் மேலே வந்துடக்கூடாது, இந்த கிளாத்தும் தள்ளி போயிடக்கூடாது. அந்த கேன்வாஸ் நல்லா மடக்கி விட்டு தேய்ச்சி விட்டு நல்லா இந்த எட்ஜிலேயே அப்படியே ரவுண்டாக தையல் போட்டுவாங்க. தையல் போட்டு கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. நான் வந்து மற்ற ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து இதுக்கு ரவுண்ட் கழுத்துக்கு வந்து பைப்பிங் பண்ணுவேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் யூனிஃபார்ம் பேண்ட்டுக்கு தேவையில்லை, யூனிஃபார்ம் டாப்ஸுக்கு தேவையில்லை, அதனால் வந்து பைப்பிங் பண்ணலை. 2 தையல் மட்டும் போட்டு வரேன், மேலே ஒன்று கீழே ஒன்று. இந்த நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. இப்போ அந்த 2வது தையல் வந்து அமுக்கு தையல் வந்து இன்னொன்று போட்டு விட்டுறலாம். ஏன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியம் நமக்கு, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் நமக்கு. இப்போ வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா கைக்கு வந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். நேர் பீஸு அடியில் கொடுத்து மேலே திருப்பி விட்டுறலாம். இப்போ மேலே வந்து திருப்பி விடும் போது அந்த எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கும் நான் ஓடு தையல் போட்டு தான் தைச்சிருக்கேன். இப்போ பிரித்து விட்டு இன்னொரு அமுக தையல் போட்டுடலாம். போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ 2 கைக்கு தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா அந்த ஷோல்டரை வந்துட்டு பின்னாடி பக்கம் பேக் சைடை திருப்பி அந்த தையலை விட்டு அமுக்கு தையல் போட்டு எடுத்துருங்க. எப்பயுமே பின்னாடி பக்கம் தான் விட்டு நம்ம அமுக்கு தையல் போடணும். ஏன்னா முன்னாடி நமக்கு வந்து தையல் தெரிஞ்சால் நல்லா இருக்காது, அதனால பின்னாடி பக்கமாக திருப்பி நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ சேம் வந்து அந்த யூனிஃபார்ம் கலர்லேயே பைப்பிங் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு பைப்பிங் வச்சு கை வந்து தையல் போடுறது வந்து எனக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்குது, அதுக்காக வந்து நான் பைப்பிங் வச்சு தையல் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இது பைப்பிங் பிடிக்கல, நீங்கள் சும்மா தான் தைச்சி விட்றீங்கன்னா வந்து 4.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது பைப்பிங் வைக்கிறனால 4 இன்ச்சு வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரவுண்டாக நம்ம தைக்கிறப்ப வந்து ஒரு 1/4 இன்ச்சு போகும். இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம அந்த பைப்பிங்கை வச்சு தைச்சிட்டு வரலாம். தைச்சி முடிச்சுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ சைடில் தையல் போட்டு நம்ம ஓப்பன் வந்து நிறைய பேர்த்துக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, ஓப்பன் மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ ஓப்பன் வந்து நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓரத்துலேருந்து தான் தைக்கிறேன் நான். ஓரத்துலேருந்து தைக்கும் போது நீங்கள் வந்து ஓப்பன் வந்து எந்த அளவுக்கு வருதுன்னா நீங்கள் அப்படியே தைச்சிக்கிட்டே வரும்போது அந்த கீழே மட்டும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. அதாவது மேலேருந்து நம்ம வந்து கம்மியாக தான் கொண்டுட்டு வரோம், கீழே வரும்போது நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. ஒரு 1.25 இன்ச்சு விட்டுருக்கேன் நான் மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ அப்படியே திருப்பி போகும்போது இன்னும் 1/4 இன்ச்சுக்கு அகலப்படுத்திக்கோங்க. 2வது தையல் வந்து 1/4 இன்ச்சுக்கு அகலப்படுத்திக்கோங்க. இப்போ கை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம். இப்போ நல்லா தூக்கி விட்டு தைச்சிட்டு அடுத்து தையல் போடலாம். கை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்ருங்க.
அங்கன கட் பண்ணி விடும்போது திருப்பி நீங்கள் நான் பார்க்கப்ப வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் லைட்டாக அங்கன கட் பண்ணி விட்ருங்க. இப்போ 3வது தையல் போடலாம். 3வது தையல் அதை கிட்ட கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து போடுறப்ப ட்ரெஸ்ஸு வந்து டைட் ஆனாலும் நமக்கு பிரித்து விட சௌரியமாக இருக்கும். ஆனால் ஓப்பனுக்கிட்ட வரும்போது 3 தையலும் ஒன்றா வந்துடணும். 3 தையல் வந்து தள்ளி தள்ளி போடக்கூடாது. போட்டிங்கன்னா நம்ம ஓப்பன் பகுதி வந்து மடித்து தைக்க வராது. அதனால் 3 தையலும் ஓப்பன்கிட்ட ஒன்று செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அழகாக மடித்து தைங்க. கீழேருந்து கொஞ்சம் தூரம் நேராக வரும். மேலே போக போக கொஞ்சம் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வரும். அப்போ அந்த கிளாத்தை வந்து லைட்டாக கொஞ்சம் நல்லா ஒரு மடிப்பு உள்ளே மடித்து விட்டு தைங்க. நிறைய பேர்த்துக்கு உள்ள பிரச்சனை இதுதான். இது என்னடா கீழே சரியாக வருது, மேலே போகும்போது நமக்கு வந்து கிளாத் அதிகமாக வருதுன்னு நினைப்பீங்க. மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் பகுதி வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதனால். அப்புறம் 2வது இந்த பக்கம் தைக்கிறப்போ எக்ஸ்ட்ரா வரும்னு நினைப்பீங்க. அதனால் அடியில் இருக்க கிளாத்தை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு தைங்க. அப்போ தைக்கிறப்போ வந்து உங்களுக்கு சரியாக வரும், சுருக்கம் இல்லாமல். லைட்டாக அப்படியே பெருவரில் அப்படியே மேலே லைட்டாக நகட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே தைக்கிறப்ப சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறமா கீழே மடித்து தைக்கலாம். கீழே வந்து 2 பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கீழே வந்து நீங்கள் மடித்து தைங்க. எப்பயும் போல் மடித்து தைச்சிட்டு எட்ஜிலேயே 2வது தையல் போடுங்க. எட்ஜிலேயே போடுங்க 2வது தையல். இப்போ வந்து கீழே சைடில் எல்லா பக்கமும் 2 தையல் வந்துடணும். அதே மாதிரி ஓப்பன் பகுதியில் வந்து நீங்கள் தைக்கிறப்போ நல்லா டைட்டாக தைச்சிருங்க. நல்லா தூக்கி விட்டு தையல் நிறையா வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் நாளாக அது பிரிஞ்சு போயிடும் அந்த இடம். மறுபடியும் நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தையல் வந்து நிறைய போட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு கொக்கியெல்லாம் வச்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் முழங்கால் வரைக்கும் டாப்ஸு. இது ரொம்ப ஒல்லியாக இருப்பாள். இப்போ காலர் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் யூனிஃபார்ம் தைச்சி ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.